9 வருடத்தில் ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஆரம்பித்து 100வது ஆண்டை தொடர்புகிறது. அந்த 100வது ஆண்டு வெகு சிறப்பாக அமெரிக்காவில் கொண்டாடப்படுகின்றார்கள். அதற்கு நான் சீஃப் கெஸ்டாக செல்லப் போகின்றேன். அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி இந்த சொக்கலிங்கம் உங்கள் முன்பு பேசுகின்ற மகிழ்ச்சி. அடுத்த வாரம் சொக்கலிங்கம் அமெரிக்காவுக்கு போகப் போகின்றேன். நான் செல்லுகின்ற இந்த பயணம் 35வது தடவை அமெரிக்காவுக்கு செல்கின்றேன். உங்களிடம் கைத்தட்டில் வாங்குவதற்காக நான் பேசுகின்ற கருத்தல்ல, உங்களை புரிய வைத்து நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த டாக்டர் சொக்கலிங்கத்திடம் நீங்கள் 100 வருடம் வரை நோயாளிகளாக வராது இருப்பதற்காகத்தான் பேசப் போகின்றேன். நான் பேசி முடித்த பிறகு சில கேள்விகள் கேட்க வேண்டும். பதில் தெரிந்தால் கேள்விகளுக்கு பதில் சொல்வேன். இப்பொழுது இது அருமையான நிகழ்வாக நினைக்கின்றேன். நீங்கள் அமர்ந்திருக்கின்ற உறவினர்கள் அனைவருமே என்னை பொறுத்தவரை இறந்த பிறகு மறுபிறவி என்பது எனக்கு நம்பிக்கை உண்டோ இல்லையோ, இங்கே அமர்ந்த இருப்பவர்கள் அனைவரும் இந்த பிறவிலேயே மறுபிறவி எடுத்து நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு 2வது உயிர் மறுபிறவி. உங்களுக்கு அதை நீங்கள் ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முயற்சி தான் உங்களை என் முன்பு நிற்க வைத்து நான் பேசுவதை கேட்க தயாராக இருக்கின்றீர்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எவருக்காவது பிரச்சனை ஒன்று இருந்தால் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். முதல்ல கையை சொக்கலிங்கம் தூக்கிக் கொள்கிறேன். பிரச்சனை உள்ளவங்கள கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் சமீபத்தில் 6 வாரத்திற்கு முன்பு நியூயார்க் போயிருந்தேன். அங்க இருந்த கூட்டம் 22,000 பேர். பட் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி இங்கே. அதே கேள்வியை கேட்டேன், அதே கேள்வி இங்கே கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இருக்கின்ற வரை பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ பிரச்சனைக்காக நான் குடிக்க ஆரம்பித்து விட்டேன், கஞ்சா பண்ண ஆரம்பித்து விட்டேன், ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு பிரச்சனைக்கு இந்த கெட்ட பழக்கமோ பிரச்சனைக்கு கவலைப்படுவதோ இரண்டிலும் உங்கள் பிரச்சனை போகுமா போகாதா? போகாது, கட்டாயம் போகாது. ஒன்று மட்டும் போய்விடும், உங்கள் உயிர் மட்டும் போய்விடும். அனைவருமே ஒரு வேண்டுகோள், பிரச்சனையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனை தான் சப்போஸ் சொக்கலிங்க என்ற ஒரு சிவபெருமானாக வந்து உங்கள் பிரச்சனையை அனைத்தும் என்று போக்கி விடுகின்றேன் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீசஸாவோ அல்லாஹ்வாவோ சிவராவோ வந்து போக்கிவிட்டால் அடுத்த நாள் எழுந்தால் உங்களுக்கு வாழவே பிடிக்காது. நம்மை வாழ வைப்பது பிரச்சனைகள் தான் என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். சரி, இது ஒரே ஒரு கேள்விகள் சிலர் நான் வந்து இதுலயே போட்டு காட்ட போறேன். ஸ்டைல கொண்டு வரல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன். சரி, நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் அதை கேட்டுக்கிறேன். சரி, இந்த ஸ்லைடு பாருங்க. ஓகே, தூரத்திற்கு பார்க்கலாம்ல. இந்த ஸ்லைடு என்ன பார்க்குறீங்க தயவு செய்து சொல்லுங்க. பிளாக் டாட். இந்த பிளாக் டாட் சொன்னீங்கன்னா உங்க அறிவு கூர்மையாக இருக்கின்றது, கண் பார்வை கூர்மையாக இருக்கின்றது. பட் எவரெல்லாம் பிளாக் டாட் சொன்னீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்ன சொல்லி இப்படி சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க. இந்த 99 பங்கு கரைப்படாமல் இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லை. மூளையில் இருக்கின்ற கருப்பு என்பதை நீங்கள் பார்த்து அதனால் மனதில் பதிய வைத்து
அதுக்காக வருத்தப்பட்டால் அது உங்களை கொன்றுவிடும். மறுபடியும் அதே ஸ்லைட காட்டுறேன். இப்ப சொல்லுங்க பாப்பா என்ன இருக்குதுன்ட்டு. இப்ப நீங்க அந்த கருப்பு புள்ளியை பார்க்க கூட தயாராக இல்லை. அதுதான் வாழ்க்கையின் தத்துவமும் கூட உணர்ந்து கொண்டால் இந்த சின்ன மாற்றம் உங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையுமே 100 வருடம் வாழ வைத்து விடும். சரி, நான் பேச கேட்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கின்றேன். சொர்க்கம் நரகம் உண்மையா பொய்யா? உண்மை என்றவர்கள் மட்டும் கையை தூக்க வேண்டும். யாரெல்லாம் பின்னாடி பார்த்துட்டு கையை தூக்குறாரு கையை போடுங்க. சொர்க்கம் நரகம் என்பது ஒரு மாயை, உண்மையற்றது. இறந்த பிறகு அடைய போவது சொர்க்கமோ நரகமோ இல்லை. ஒரு உதாரணம், சொக்கலிங்க பேச்சு இப்பொழுது கேட்கின்றீர்கள். எவரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களோ என் பேச்சை கேட்டு நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். சொக்கலிங்க பேச்சு பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நொடியில் நீங்கள் அனைவரும் நரகத்தில் இருக்கின்றீர்கள். சொர்க்கமோ நரகமோ இறந்த பிறகல்ல, அந்த நொடியில் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையின் தன்மைதான் உங்களை நிர்ணயிக்கின்றது. எவ்வளவு வீட்டில் இந்த பேச்சு கேட்டது கைத்தட்டியது இந்த அரங்கத்தில் மட்டும்தான். அதற்கு உங்களுக்கு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த உயிர் என்பது உடல் என்னும் ஆலயத்தில் உயிரை தெய்வமா வச்சுக்கிறேன் நான் as a cardiologist. என்னுடைய சொக்கலிங்கத்திற்கு 81 வயது நிறைவாகிவிட்டது. ஆனால் உங்களுடன் சேர்ந்து என் வயது 30 வயது மாதிரி தான் இருக்குது. என் சகோதரிகளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க டாக்டர் அப்படி சொல்றீங்களேன்ட்டு. இப்ப நிறைய யூடியூப்ல கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்கின்றார்கள். நிறைய பேர் நீங்களும் பார்த்திருப்பீங்க. என் டாக்டர் 60 வருடமாக இதயத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த பணியில் ஒன்றாகத்தான் உங்களிடம் பேசுவதை கூட ஒரு பணியாக வைத்துக் கொண்டேன். இதுவரை இந்த சொக்கலிங்கம் என் வாழ்க்கையில் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதுதான் நீங்க சாப்பிடும் போது நிறுத்தியாருங்க, டாக்டரை கேளுங்க, அப்புறம் அறிவுரை கேளுங்க. நான் பேசும்பொழுது அவருக்கு சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன். என் போன் நம்பர் தயவு குறிச்சு வச்சுங்க. இவரை கேட்டு என்கிட்ட வந்து கேட்கறதுல என் நம்பர் 98 போல போட்டீங்களா? இதுல போட்டீங்க 98 தமிழ் சொல்லிட்டு சொல்லிட்டோம். எதனால சொல்லலாம்? 9841091717. ஒன்பது 8 4 1 0 9 1 7 1 7. எனக்கு எமர்ஜென்சி கேஸுக்காக எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்க ஸ்டோர் பண்ணி மாத்திரம் வச்சுங்க. வெரி குட், வெரி குட். சரி, இந்த ஆர்வத்திற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். சரி, கடைசி என்ன சொல்லிவிட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னேன், மாத்திரை சாப்பிட்டதில்லை. மறுபடியும் போன் பண்ணுறது அதை அடிச்சிங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. எமர்ஜென்சி கேஸ் அது தெரியாது, குறிச்சு வச்சுங்க. சரி, என் பேச்சு எவருக்காவது எல்லாருக்கும் பிடிக்கலையா? பச்சு சொல்லிடுங்க. என் சகோதரி கையை தூக்கி பிடிக்கலை சொக்கடிக்கு சொல்றான்னு வச்சுக்காவா? அது எப்படி சொல்லுவீங்கன்னு திட்டுறாங்க. அப்படி சொல்லி இருந்தா கூட உடனே என் பேச்சை முடிச்சு நான் போயிட மாட்டேன். என் பேச்சை முடிச்சு நான் சாப்பிட்டுட்டு தான் போனதா இருக்கின்றேன். இதற்காகத்தான், அதே உங்களிடம் அறிவதற்காகத்தான். சரி, இந்த மேடைக்கு வந்தோம். இந்த மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு
நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நம் அனைவரும் இங்கே இருக்கின்றோம். ஒரு அருமையான கருத்தை சொல்கின்றேன். இந்த உயிர் எனும் தெய்வம் உடலை நம் ஆலயத்தில் இயங்க முடியும். அந்த உயிர் என்பதை ஊ என்று சொல்லி 3 ஊக்களாக பிரித்தேன். கூடவே சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக இந்த சொக்கலிங்கம் 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் நீங்கள் கூடவே சொல்றீங்களா? ரெடி? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. சீரான உடற்பயிற்சி. பதிவு பண்ணிப்பீங்கல்ல? இதை பண்ணிட்டீங்கன்னா சொக்கலிங்கத்துக்கு வேலை போயிடும். எல்லா மருத்துவமனைகளை க்ளோஸ் பண்ணிடலாம். மருத்துவ கல்லூரிகளுக்கு வேலை இல்லை. நான் உங்களோட ஃபுல் டைம் சேர்ந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த 3 மந்திரங்களை நீங்கள் கடைபிடிக்கிறார். சரி, இதயம் 120 வருடம் இயங்க படைக்கப்பட்டது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, இதயம் உங்களோட இப்ப பேசுது. அது பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எது கேட்கும் சொல்லுங்க. ரெஸ்ட் கேட்கும். ரெஸ்ட் கேட்டா நீ இறந்துடுவியே. அதற்கு ஓய்வு என்பது நம்ம இறக்கும் பொழுதுதான் ரெஸ்ட் கேட்காது. வேற என்ன கேட்கும்? நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் எனக்கு தேவையில்லை. நான் வைத்திருக்கின்ற சொத்து, பதவி, பணம், கார் அதற்கு எதுவுமே தேவையில்லை. இது கேட்க இதயத்திற்கு நிம்மதி, புரியல? ஆரோக்கியம்னா ஆரோக்கியம் இருந்துருமா? அது எப்படி சொல்லுவதற்கு? அதுக்கு என்ன கேட்கும்? நிம்மதி கேட்கும். நிம்மதி கேட்கணும். என்ன பண்ணணும்? இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும்தான் இதயம் கேட்கும். இதயத்திற்கு எதுவுமே தேவையில்லை. மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். 100 வருடம் கடந்து இயங்குவது. இதயத்துக்கு தேவையான மருந்து எது? மகிழ்ச்சி. உடனே ஒரு நண்பர் கேட்டாரு, சார் நான் ஆல்கஹால் குடிச்சா மகிழ்ச்சி ஆயிடுவேன், ஸ்மோக் பண்ணா மகிழ்ச்சி ஆயிடுவேன், அது 2 கூட அழித்து விடும். சரி, எதுக்காக இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன்? உங்களை எப்ப நான் கைத்தட்டி சொன்னா நீங்க தானே கைத்தட்டீங்க, நானும் தடுத்தல்லையே. நீங்க தானே சிரிக்கிறீங்க. சிரிக்கும் பொழுதும் கைத்தட்டும் பொழுதும் உங்கள் உடம்பில் சுரக்கின்ற ஒரு ஹார்மோன் என்ன தெரியுமா? என்டார்பின். என்னது? என்டார்பின் என்ற ஒரு அதனால என்டார்பின், மார்பின், ஓபியம் போன்றவைகளை வெளியிலிருந்து ஒன்றால் இன்ஜெக்ஷனை போட்டால் இன்க்ளூடிங் ஆல்கஹால் உங்களை கொன்றுவிடும். அதே மகிழ்ச்சியால் உள்ளே சுரக்கின்ற என்டார்பின் என்பதை உள்ளே சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்பின். அந்த உள்ளே இருக்கின்ற மார்பினை சுரக்க வைத்துக் கொண்டால் உங்களை 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி உங்கள் மகிழ்ச்சியினால் மட்டும்தான் என்று நான் பதிவு செய்கின்றேன். மகிழ்ச்சியுடன். அதை விட சிறந்த மாமருந்து உலகத்தில் அல்ல. இது மாரடைப்பு தடுப்பதல்ல, கேன்சரை தடுப்பதல்ல, சூசைட் அனைத்துமே தடுத்து விடும். சொற்களுக்கு எல்லா மேடையிலும் போய் பேசுறாங்க. இங்க இருக்கவங்க ஒருத்தர் நான் சொற்களையும் கேட்டால் 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க பேசினா 1000 பேர் உங்களை ஃபாலோ பண்ண தயாராக இருக்கின்றார்கள் என்று மகிழ்ச்சியுடன் நான் பதிவு பண்ணுகின்றேன். முக்கியமானது கைத்தட்டுகையில் சரி, மகிழ்ச்சி எதனால கிடைக்கும்? மகிழ்ச்சி என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது உழைப்பாக, நேரமாக, பணமாக,
எதுவா அறிவா கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி என்று குறையவே குறையாது. எல்லாம் ஒரு கேள்விக்கு தயாராகினோம். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நிம்மதி, வெரி குட் மணிகண்டன். அதை விட மகிழ்ச்சி எதுவா இருக்க முடியும்? கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி. கரெக்டா சொக்கை 1000 ரூபாய் உங்களுக்கு பரிசு கொடுக்கின்றேன். தரீங்களா? எங்க நம்ம எல்லாம் உட்காருங்க. சொல்லுங்க என்ன பதில்? அதே சைட்ல இருக்கல சேர்ல எல்லாம் கிட்டே வந்துடலாமே. ஸோ மகிழ்ச்சி கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுல இருக்க முடியும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பெறுவதில் போயிடுமா மகிழ்ச்சியா போயிடுமாப்பா? கொடுக்க மாட்டாங்க, மகிழ்ச்சி போயிடுவோம், டென்ஷன் ஆயிடுது. கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி, பெறுவதில் மகிழ்ச்சியா இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்படின்னா எதுவாக இருக்க முடியும்? யாரை சொல்ல தயாரா இருக்குன்னா, கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கின்ற பக்கம் வந்து விட்டால் வீட்டிலோ உறவுகளோ நாட்டிலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வைத்துக் கொள்ளுங்க. சரி, நான் உயிரினம் தெய்வம் 3 மந்திரங்கள்